நீங்கள் மினிமம் ₹100 கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் மார்க்கெட்டில். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் ஒரு ₹100 கூட மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணும்பொழுது என்ன நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னும் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பெரிய அளவுக்கு புரிதல் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பிகினர்ஸான வீடியோவாக தான் இது இருக்க போகுது, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இந்த ஷேர்ஸ் அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனி ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது, அவங்களோட ஷேர்ஸை நம்ம ஏன் லிஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸை நம்ம ஏன் போய் வாங்கணும், இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், நம்ம ஜேர்னி, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அப்படி நம்ம ஒரு கம்பெனியை பார்த்துட்டோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி வாங்கலாம், ஒரு brokerage எப்படி ஓப்பன் பண்ணணும், ஒரு டிமேட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஷேர்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நோட் அண்ட் பெண்ணை கூட எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய புது வார்த்தைகள் நம்ம வந்து கடந்து போகலாம். ஒரு பிகினராக நீங்கள் இருக்கும்பொழுது வார்த்தைகள் கடந்து போகலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்போது நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் கடத்தாமல். ஸோ பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இங்கே ஸ்டாக் மார்க்கெட் ஏன் தேவைப்படுது, ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு சினாரியோ எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பேர் Prak World அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த பிஸ்னஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ ஒரு சர்டைன் ஸ்டேஜில் வந்து ஒரு நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் நான் உள்ளே போடணும். அதாவது இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் கொண்டு உள்ளே போடும்போது பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் நான் போடணும்னா என்கிட்ட மொத்த காசை நான் போட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டேன். பட் அதுக்கு மேலேயும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது. ஆனால் அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக பணத்தை உள்ளே போட்டால் தான் பிஸ்னஸும் பெருசாகும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வெளியிலேருந்து கொஞ்சம் கடன் வாங்கி நான் வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அந்த கடன் வாங்குறதுக்கு தான் நமக்கு ஒரு 3 வழிகள் இருக்குது. அந்த 3 வழியில் ஒரு விஷயம் தான், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம லோனாக வாங்குறது. கடன் வாங்குறது யார்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்க, கொஞ்சம் வேண்டியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அவங்களோட கடனை நம்ம வந்து வட்டியோ ஏதோ சம்திங் வாட்டவர் அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்துறோம். இப்போ ரெண்டாவது வழி எப்படி அப்படின்னு பார்த்தா, பேங்க் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் லோனோ இல்லாட்டி நம்ம ஒரு பர்சனல் லோனோ வாட்டவர் அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி மறுபடியும் பேங்க்குக்கு லோனை ரீபே பண்ணுறது. அண்ட் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னென்னா, மக்களை ரீச் அவுட் பண்ணுறது. அதாவது மக்கள்னால் நம்மள மாதிரி ஆளுங்கக்கிட்ட ரீச் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸில் போட்டு பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இது மூணாவது வழி. அண்ட் இந்த மூணாவது வழிக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வழிங்கிறது நமக்கு ரொம்ப நார்மலான விஷயம். மூணாவது, மக்கள் எப்படி டேரெக்டாக ரீச் பண்ணி யார் காசு போடுவா, யாரும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஏன் காசு தரணும் அப்படியே எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இந்த வழிக்கு ஒரு காரியம், அந்த ஒரு டூலாக இருக்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணவும், அண்ட் நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அதில் வர லாபத்தை வந்து மக்களும், அதாவது யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களும் அதை அனுபவிப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயமா நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டீ கடை ஒருத்தர் போடுறாரு. அந்த டீ கடை வாங்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டீ கடையை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாரு. போகும்போது இப்போ அந்த டீ கடையோட வேல்யூ ஒரு 5 லட்ச ரூபா. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதே டீ கடை ஒரு 5 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதே 5 லட்ச ரூபா இருக்காது. ஏன்னா அந்த 5 வருஷத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ கடையை கொஞ்சம் பில்ட் பண்ணியிருப்பார். ஸோ 5 லட்ச ரூபாங்கிறது இப்போ ஒரு 10 லட்ச ரூபாவா, இல்லை ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டீ கடைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ என்னோட Prak World அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸோட வேல்யூவேஷன் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, 100 rupees. நம்ம ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100 ரூபா 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். பட் இன் ரியாலிட்டி ஒவ்வொரு பிஸ்னஸும் லேக்ஸ், அதாவது லட்சங்களையும் கோடிகளையும் தான் அதோட வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம புரிதலுக்காக ஒரு 100 ரூபாங்கிற மாதிரி ஒரு சின்ன டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்மளோட கம்பெனியோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபா அந்த வேல்யூவேஷனை எத்தனை விதத்தில் வேணாலும் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லைக் 100 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 1000, 10,000, 50,000 எப்படி வேணாலும் ஷேர்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அந்த பிஸ்னஸை. ஸோ நீங்கள் ஒரு இப்போ 100 ரூபாவா நீங்கள் பிரிக்கிறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஷேரும் ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதே நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாவை 200 ஷேர்ஸாக பிரிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ 50 பைசே அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்படி வந்து நான் எத்தனை ஷேர்ஸாக வேணாலும் ஒரு கம்பெனியை நான் பிரிச்சுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்படி ஷேர்ஸாக நான் பிரிச்சுட்டு 30% கம்பெனியோட 30% ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவேன். 70% நான் தான்
தான் ஓனர். அதாவது 70% ஒரு 70 ஷேர்ஸ், நம்ம ஒரு ஷேர் ஒரு 1% அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். 70% என்கிட்ட தான் இருக்கும். 30% நான் ஷேர் மார்க்கெட்டில் விட்டதுக்கப்புறம் அந்த 30% வாங்குறதுக்கு நம்மள மாதிரி நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி ஓன் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இவங்களும் பார்ட் ஆஃப் அந்த பிஸ்னஸோட, இவங்களும் பார்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்டர், இவங்களும் இந்த பிஸ்னஸோட ஒரு பார்ட், இவங்களும் ஒன் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் வளரும் பொழுது அந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் 70% எனக்கு பங்கு. இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 5% ஷேரை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக இவருக்கும் அவரோட ஷேர்ஸ் 5%ங்கிற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு 70% அதோட ஓனர்ஷிப்பை நான் எடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்னோட கம்பெனியை IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இந்த IPO மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவேன். என்னோட 30% கம்பெனி ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ லிஸ்ட் பண்ணும்போது மக்கள் எல்லாம் வாங்கும் பொழுது வாங்கி அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்குவாங்க விற்பாங்க. இந்த மாதிரி வாங்கி விற்கிறதுனால தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரி டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஏறுறது இறங்குறது இப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்மளும் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் ஆஃப் த ஓனரா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்க முடியும். ஒன்று நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியல, சில ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ, என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் செட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும்போது அவர் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வளர உங்கள் பணமும் வளரும். ஸோ இதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயமே வந்து பயன்படுது. ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி எப்படி லிஸ்ட் ஆகணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறது மக்கள் வாங்க போகிறாங்க, அதுக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவதுல எப்படி அவங்க லிஸ்டிங் பண்ணுறாங்க, எங்கே லிஸ்டிங் பண்ணுவாங்க, அந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து மும்பையில் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் வந்துட்டு 2 எக்ஸ்சேஞ்சில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. அந்த 2 எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது, என்னோட ஷேர்ஸ் ஒரு 30% ஷேர்ஸை வந்து நான் இந்த கம்பெனியில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 2 எக்ஸ்சேஞ்சும் வந்து மும்பையில் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஆந்திரா இல்லை ஹைதராபாத் எங்கே வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அக்ராஸ் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போக முடியாது. ஒன்று ட்ராவல் பண்ணுறது கஷ்டம், இன்னொன்று எல்லா மக்களும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய் வாசலில் நின்றுட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்ல, ரொம்ப கஷ்டம் இல்லை அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம வாங்குறதுங்கிறது. அதனால தான் நம்ம மக்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டாக வந்தவங்க தான் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட பணம் கொடுப்போம், எனக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு TCS கம்பெனிலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க காசை நம்மகிட்ட வாங்கிட்டு அவங்க எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அவங்க நம்மகிட்ட ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் நமக்கு இப்படி கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஒரு மிடில் பிராண்ட் புரோக்கராக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, இந்த NSE BSE அப்படின்ட்டு, ஸோ இவங்ககிட்ட லிஸ்ட் பண்ணுறாங்களே இவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த பயமும் வேணாம். ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சும் டேரெக்டாக செபி கண்ட்ரோலில் வருது. அண்ட் செபி யார் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட டேரக்ட் கண்ட்ரோலில் வருது. ஸோ விச் மீன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருப்பாங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அவங்களுக்கு கீழே இந்த செபி அந்த போர்டு இருக்கும். ஸோ அதாவது செபிங்கிறது வந்து செக்யூரிட்டி போர்டு. ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் தான் இந்த கம்ப்ளீட்டாக எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கம்ப்ளீட் சேஃப் தான் நம்மளோட ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பல பேருக்கு கேட்கலாம், சரி ஓகே இப்போ இந்த நடுவில் ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்களே அவங்க வந்து என்னோட ஷேர்ஸ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்களா, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்களா, எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டாக் புரோக்கரை நம்ம நம்பலாமா, எந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையானவங்க அப்படிங்கிற பற்றிலாம் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோட நான் லிங்க் எங்கேயாச்சும் கொடுக்குறேன், அதையும் வந்து டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம மூணாவதாக இன்வெஸ்டிங் பற்றி வருவோம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்தியாவில் எவ்வளோ கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு, அதில் எது நல்ல கம்பெனி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 7000 கம்பெனிக்கு மேலே நமக்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது 7000 கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த 7000 கம்பெனியும் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு கம்பெனி ஏதோ பார்த்து இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அன்லஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக பெரிய அளவுக்கு ஐடியா இல்லாத பட்சத்தில் அந்த கம்பெனி ஏறலாம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது எப்போவுமே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் எனக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் வேணாம், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான். ரொம்ப சேஃபாக ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே ரிஸ்க் தான், பட் அதில் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. அதாவது இன்வெஸ்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ இந்த BSE, அந்த BSEயோட ப்ராடக்ட் தான் சென்செக்ஸ், அண்ட் இந்த NSEயோட ப்ராடக்ட் தான் நிஃப்டி.
ஸோ இந்த நிஃப்டி இந்த சென்செக்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த நிஃப்டினா என்ன அப்படின்னா இந்த 7000 கம்பெனி பார்த்தலாம் இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்குன்ட்டு, அதில் டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவிலேயே டாப் 50 கம்பெனிஸை வந்து சேர்ந்து ஒரு இண்டெக்ஸாக வச்சுருவாங்க. அதுதான் நிஃப்டி 50 அப்படின்வாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் இருக்க பொழுது, அதே மாதிரி சென்செக்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ் இருக்க பொழுது, ஸோ இதில் சென்செக்ஸில் 30 கம்பெனி அண்ட் இதில் 50 கம்பெனி. இதெல்லாம் வந்து ஏன் இது ரொம்ப சேஃபு அப்படின்னா 7000 கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா ஏறலாம், இல்லை திடீர்னு அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங்காக போகலாம், இல்லை திவால் கூட ஆகிடலாம். பட் இந்த 50 கம்பெனிங்கிறது பல வருஷமாக ஆல்ரெடி அவங்களோட ப்ரெசன்ஸை, அதாவது நான் இந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து நிரூபிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி நல்ல கம்பெனிங்கிறத நிரூபித்ததுனால அவங்க அந்த டாப் 50 வந்திருக்காங்க. இன்கேஸ் அது ஏதோ ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு பாஸ், ஒரு ஃபினான்ஷியலாக அடுத்து ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமாக அது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸ்லேருந்து அந்த கம்பெனி வெளில போட்டுட்டு அது அந்த 51வது ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி கொண்டு 50வது கம்பெனிக்குள்ளே போட்டுருவாங்க, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. இப்படி அந்த மாற்றுறது எல்லா வேலையும் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சு, அந்த செபி போர்டு அவங்களே வந்து அவங்களாம் பார்த்துப்பாங்க. நம்மளோட சிம்பிள் வேலை அந்த நிஃப்டி அந்த இண்டெக்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ரிஸ்க்கான இடத்துலையும் நம்ம ஒரு சேஃபான ஒரு ஜோனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த நிஃப்டி 50 மாதிரியே நிஃப்டி 100 கம்பெனிஸ், நிஃப்டி 150, நிஃப்டி 250, 500, நிஃப்டி 750 அப்படின்ட்டு மல்டிபிள் இண்டெக்ஸஸ் இருக்குது. பட் இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி 50 தான். நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜானியை வந்து இந்த நிஃப்டி 50லேருந்தே கூட ஆரம்பிச்சிக்கலாம். சென்செக்ஸ்லையும் நீங்கள் பண்ணலாம், பட் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ரெண்டுத்தில் எது வேணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 50 கம்பெனினா நிஃப்டி போயிடுங்க, 30 கம்பெனி எனக்கு போதும் அப்படின்னா சென்செக்ஸ் போயிடுங்க. பட் ரெண்டுத்தோட மெயின் பர்ஸ்பெக்டிவ் எது, அதாவது முக்கியமான அதோட விஷயம் எது அப்படின்னு பார்த்தா டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். சரி, இப்போ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஏன் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணலாம், எப்படி இண்டெக்ஸ் பண்ணி, இது மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பார்த்துரும். அண்ட் இப்போ 4வது பகுதியாக என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு brokerage நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் brokerages, ஒரு டாப் 10 இல்லை டாப் 5 brokerages யார் அப்படின்னு பார்த்துட்டு சிம்பிளாக அவங்களோட இதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, இந்த ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். இதில் எந்த brokerage இருந்தாலும் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த brokerage உங்களுக்கு 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ஷேர்ஸை வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் பண்ணுவீங்க. அண்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வாங்கின ஷேர்ஸை, ஒரு கம்பெனி ஷேர்ஸை வாங்குனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அது டிசிஎஸ் எடுத்தோம், நம்ம டிசிஎஸ்ல ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி வந்து முன்னாடி வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறது வச்சுக்கிறதுலாம் இருக்கும். ஸோ நம்ம ஷேர்ஸை வாங்கினதுல அந்த ஷேர்ஸ்லேயே வந்து டிசிஎஸ் ஷேர், இந்த மாதிரி ஒரு பிரகாஷ்ங்கிற ஒருத்தர் வந்து ஒரு 10 ஷேர், ஒரு 10 குவான்டிட்டி வந்து டிசிஎஸ் ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் வரும். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டில் வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் எல்லாருமே வச்சுருவாங்க. அண்ட் இப்போ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாறிடுச்சு இந்த டிஜிட்டல் ஏரால. ஸோ ஃபுல்லாக நம்ம டிஜிட்டலாக வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுப்போம். அண்ட் அப்படி டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது எந்த அளவுக்கு சேஃப், இல்லை டிமேட்டில் அதை எப்படி டிஜிட்டலாக வச்சுக்கிறாங்க அது எப்படிங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதை நம்ம இங்கே லிங்க்கில் கொடுப்போம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வீடியோட கடைசி செக்ஷனான இப்போ எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட், நம்ம டிமேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாப் 10 brokerages பார்க்க போகிறோம். அதில் ஒரு brokerage செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த brokerageல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக் KYC தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட பே ஸ்லிப் ஏதாச்சும், உங்களோட எவ்வளோ வருஷ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு brokerage அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் இருக்கும். அந்த வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வேணுமோ, ஒரு 4-5 கம்பெனி என்ன நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் அதில் மேக் நோட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் பையிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த பையிங்கிற சிம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா அது அழகாக எடுத்துகிட்டு போய் உங்களோட அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துடும். ஸோ ஷேர்ஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசியத்துக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்ம, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க, லிஸ்ட் பண்ணும்போது அந்த ஷேர்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் அந்த ஷேர்ஸை நம்ம எப்படி வாங்கலாம், அண்ட் வாங்கும்போது அதெல்லாம் எங்கே போய் ஹோல்ட் ஆகுது, என்ன brokerage செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி A to Z ஒரு ரொம்ப கிளியர் பிக்சர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும், வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசிக்கும் பார்த்த வீடியோ கடைசிக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.